வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். வாழ்க வளமுடன். ஸ்கை நார்வே அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மிக சிறப்பாக இப்பொழுது நமக்கு தவத்தினை வழிநடத்தி கொடுத்த நக்லேஷ் ஐயா அவர்களுக்கும், மிகச் சிறப்பாக நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இணைப்பில் உள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் இனிமையான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். மனம் திறக்க எளிய சாவி. அப்போ இதுல இப்போ என்ன பண்றாங்க, எளிய சாவின்னு சொல்றாங்க. அப்போ இது இல்லாம வேற வழிகளும் இருக்குது அப்படின்றது நமக்கு புரிய வருது இல்லைங்களா தலைப்புல இருந்தே. இப்போ மனம் திறக்க அப்படின்னா அந்த மனம் அப்படின்னா என்ன, அதை நாம ஏன் திறக்கணும், இது ரெண்டையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அதை திறக்கிறதுக்கான ஈஸி மெத்தட் எது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம், உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா அப்படின்ற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அந்த மனம்னா என்ன, அந்த சாட்சியா எது நிக்குது, அதை பத்தி எல்லாம் தெரியாது. பொதுவா இதெல்லாம் தவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு குரு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நாமும் அந்த நிலையில தான் இருந்தோம். ஆனா போற போக்குல இந்த வார்த்தைகள் எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த மனம்னா என்ன, அந்த மனதுக்கு எதுக்கு வந்து ஆன்மீக தலைவர்கள்லாம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எது மனம் அப்படின்றாக்க, நம்ம முதல்ல இதுக்கு முன்னாடி இதுக்கு வர்றதுக்கு தவத்துக்கு வர்றது முன்ன என்ன கேட்போம், மனம்னா என்னங்க எங்க இருக்குன்னா எல்லாருமே ஹார்ட்டை தொட்டு காட்டுவாங்க இல்லையா. அதுக்கப்புறமா வந்து இது கேட்ட அப்புறமா மூளையை காட்டுவாங்க. ஆனா நம்ம இதுல வந்த பிறகுதான், நமக்கு ஒரு ஆசான் சொல்லி கொடுத்த பிறகுதான் நமக்கு என்ன தெரியுது, மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எண்ணங்களின் தொகுப்பாக இருக்குது. மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிக அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஒரு விஷயம். ஆனா அந்த மனதை நம்மால பார்க்க முடியாது. அப்ப இந்த எண்ணங்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய மனத்தை தான் வந்து இன்னொரு முறையில எப்படி சுவாமிஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, உயிரின் படற்கை நிலையே மனம்னு சொல்றாங்க. அப்போ இந்த மனதுக்கு மனம் அதுக்கான பேசிக் என்னன்னு பார்த்தோம்னா உயிராற்றல். அப்போ அந்த உயிராற்றல்ல எல்லாமே துகள்கள்ல பதியுது. ஆனா அதை வந்து அப்படியே எடுத்து காட்ட முடியாது. அது எடுத்து காட்டும் போது அங்க வந்து அது மனமாக மாறிதான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த அளவுக்கு மனம் பார்த்தோம்னா அளப்பரிய ஆற்றலை கொண்டது. அதை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், எந்த அளவுக்கு அதை வந்து நல்ல வழியில பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்துதான் நம்மோட வாழ்வின் தரம் அமையும், நம்மோட தன்மைகளும் மாறும். அப்போ சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, மனித வாழ்க்கையோட விளைநிலம் மனம்னு சொல்றாங்க. மனதை இதமா நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. மனதை உடையவன், அதனால்தான் அவனுக்கு மனிதன் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மனதுல இருந்துதான் எண்ணம், சொல், செயல் எல்லாமே பிறக்குது. அந்த எண்ணம், சொல், செயல் பிறக்கிறதுக்கு மூல காரணம் எதுவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உடல் எதுல இருக்கக்கூடிய உயிருக்கு அணுக்கள் சுழலுவதால வரக்கூடிய காந்தம். அந்த காந்தம் வெளிப்படும் பொழுது புலன்கள் மூலமாகவோ இல்லை எண்ணம் மூலமாக செயல்படும் போது அதை நாம மனம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உடல், உயிர், மனம், காந்தம் இதை பத்தியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு நம்ம அருட்தந்தை எல்லாத்தையும் வந்து நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஜீவனுக்குள்ள சொல்றதால அதை வந்து ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ மனதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஜீவகாந்தம் தான் மனம்னு நாம சொல்லலாம். அப்போ அந்த மனதை வந்து எப்படி இது பண்ணணும், நம்ம நல்ல வழியில வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நல்ல வாழ்க்கையில மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை நமக்கு கொடுக்குது. அதுதான் அந்த காலத்துல வந்து பழமொழி என்ன சொல்லியிருப்பாங்க, மனம் போல் மாங்கல்யம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்போ மனம் எப்படி இருக்கோ அது அந்த மாதிரிதான் அவங்களோட வாழ்க்கை அமையும் அப்படின்றதான் வந்து பழமொழியாக ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ மனம் அப்படின்றத வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயமா இருக்குதுன்றது நமக்கு புரிய வருது. இந்த மனதை திறக்கணும் அப்படின்னா எப்படி திறக்கிறது,
இப்போ என்ன பண்ணணும்? தொறக்கறதுக்கு வழிகள் இருக்கா அப்படின்னா, பல வழிகள் இருக்குது. அதான் டென்ஷனா இருக்காங்கன்னா, அப்ப சொல்லுங்களேன், "கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, ரிலாக்ஸ் பண்ணு. உனக்கு புடிச்ச விஷயத்த செய்யி." அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரிலாக்சேஷன் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அந்த விதம் தான் மாறும். எ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லா விளையாடுவாங்க. பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? நெறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்காங்க. பேட்மிட்டன், கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து அந்த கேம்ல வந்து அவங்க மனசுல இது கான்சன்ட்ரேட் பண்ணும் பொழுது, அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு ரிலாக்சேஷன அவங்க ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா, என்ன வழியிலலாம் வந்து மனத வந்து திறக்க முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பல வழிகள் இருக்கு. அதுல முதல்ல இன்னும் முக்கியமானதுன்னு பார்க்கும்பொழுது தியானம் தான். தியானம் செய்யும்போது நமக்கு அதுதான் எளிய முறையாவும் இருக்குது. அது இல்லாம வேற வழிகளும் இருக்கு. அதெல்லாம் ஒரு சிலத பார்ப்போம் நாம. என்னெல்லாம்ன்னு பார்த்தோம்னா, கவனத்தோட சுவாச பயிற்சி. ஏன் இங்க கவனத்தோட சுவாச பயிற்சின்னு சொல்றோம்னா, நாம விரும்பினாலும், விரும்பலனாலும் சுவாசம் நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்குது. அப்போ நாம அதுல கவனம் வைக்கிறதே கிடையாது. அந்த சுவாசம் இயல்பா நடைபெறுது. ஆட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல வருது இல்லையா? இயல்பா அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதுல நம்ம கவனம் வைத்து செய்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ அங்க சுவாசத்தோட எண்ணிக்கை குறைபடும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மிருகங்கள்ல பார்க்கும்பொழுது, நாய்களுக்கு வந்து ஆயுட்காலம் அப்படின்னு சொன்னா 14 ஆண்டுகள் மட்டும் தான். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நாய் எப்பவுமே நாக்க தொங்க போட்டு ஹான்னிட்டு மூச்சு வாங்கிட்டு, சும்மாவே இங்கிட்டும், அங்கிட்டும் ஓடிக்கிட்டு, அ அப்படிதான் இருக்குது. மக்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, காரணம் இல்லாம ஆ சுத்திட்டு இருக்கவங்களையும், அ எப்பவுமே கோபமா, சிடுசிடுன்னு பேசுறவங்களையும் என்ன சொல்லுவாங்க? சாதாரணமா வழக்கு மொழியில, "ஏன் இப்படி நாய் மாரி அலையிற? ஏன் இப்படி நாய் மாரி விழற?" அப்படின்ற மாரி கேட்பாங்க இல்லையா? ஏன்னா, அப்போ அந்த நாய்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது தேவையில்லாம இங்கேயும் எங்கேயோ ஒரு நாய் சத்தம் போட்டா, உடனே அந்த சத்தம் கேட்டு அந்த ஏரியால இருக்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரி அது என்ன பண்ணுது, அதனோட ஆற்றல வந்து நெறைய விரயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஆனா விலங்குகளுக்கும் மனம் இருக்குது. என்ன அப்டின்னா, அது வந்து அந்த நம்மள மாரிலாம் தொடர்ந்து ஞாபகத்துல வச்சுட்டு பல வருடம் அந்த மாரி இருக்காது. ஆனா விலங்குகளுக்கும் அதுக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்குள்ளேயும் அந்த உயிரணுக்கள் சுழலும்போது, அதுவும் மனத வந்து மனம் மாறி செயல்படும். ஆனா அதுக்கான தொடர்பு வந்து கால நீட்டிப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆ அதுவும் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த காலத்துல குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரார்டினரி பிரில்லியன்ட்டா இருக்காங்க. சுவாமிஜியே சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுக்கப்புறம் மனிதன் 6 அறிவுக்கு அப்புறம் அடுத்து என்ன முன்னேற்றம்? 7வது அறிவுலாம் உண்டா? அப்படின்னு சுவாமிஜி கிட்ட கேட்டபோது, சுவாமிஜி சொல்லியிருக்காங்க, 6 அறிவு வரையில் தான் இந்த தன்மாற்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, மூளை வளர்ச்சி அற்புதமான ஆற்றல் இருக்கும். குழந்தைங்க கிட்ட அறிவாற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத வந்து நாம இப்போ நடைமுறையில பார்க்குறோம். நம்ம வீடுகள்லயே, நம்ம வீட்டு குழந்தைங்களே நாம பார்க்கும்பொழுது, நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ உள்ள அந்த புது கேட்ஜெட்ஸ்லாம் யூஸ் பண்றத அவங்க எவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க. அதுல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம பார்க்கும்போது, அந்த ஞாபக சக்தி ஆகட்டும், இந்த சிந்தனை ஆற்றல், இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் அந்த அவங்களோட அந்த தெளிவு, எது ஒண்ண சார்ந்தும் அவங்களோட படிப்பாகட்டும், இல்ல அவங்களோட எதிர்காலத்த பத்தியோ, இல்ல ஒரு பொதுவான விஷயம் பத்தியோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு, இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த அறிவாற்றல் அப்படின்றது கண்டிப்பாக நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து கொண்டு தான் இருக்குது. அது வந்து பார்க்கும் பொழுது, விலங்குகள் கிட்டயும் அந்த நிகழ்ச்சி அந்த இது நடக்குது. ஒரு நிகழ்ச்சி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப வந்து இந்த மனம் பத்தி விலங்குகளுக்கும் மனம் இருக்குன்றத வந்து அது அத குறிப்பிடுறதுக்காக தான் நான் வந்து இங்க அத வரேன். ஆ பார்த்தீங்கன்னா, ஒரு முறை இது வந்து மத்திய பிரதேஷ்ல நடந்தது. நிகழ்ச்சி. ஒரு மிக பெரிய ஒரு பிரபலமான ஒரு மனிதர். அவரு என்ன பண்றாரு, ஒரு ஃபங்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கார் எடுக்குறாங்க. கார் எடுத்து வீட்ல அந்த போர்டிகோல இருந்து வெளியில எடுக்கும் பொழுது, அந்த ரோடு ஓரத்துல ஒரு தெருநாய் படுத்திருக்கு. அவங்க த தெரியாம அந்த நாய் மேல லேசா உரசிடுது காரு. இவங்க எட்டி பார்க்குறாங்க, நாய்க்கு ஒண்ணும் அடிபடல அப்படின்ட்டு, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேகமா ஃபங்ஷன் போகணும்னு கிளம்பி போயிடுறாங்க.
போன பிறகு அந்த நாய் என்ன பண்ணிருக்கு, அந்த காரை வந்து கலரெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு நாய கூப்பிட்டுட்டு அந்த காரை தேடி இருக்கு. 2 மாசம் சேர்ந்து காரை தேடி இருக்குதுங்க. ஆனா இவங்க ஃபங்ஷன் போயிட்டாங்க. போயிட்டு அ திரும்ப வந்து நைட்டு ரொம்ப லேட்டா தான் வந்து கார் போர்டிகோல விட்டுட்டு, இவங்க கதவு பூட்டிட்டு உள்ள தூங்க போயிருப்பாங்க போல. இந்த 2 நாயும் என்ன பண்ணிருக்கு, கொஞ்ச நேரம் தேடிட்டு, அதன் பிறகு அந்த கார் வந்த பிறகு அது எங்க படுத்துனா அந்த இடத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு, அந்த கார் வந்த பிறகு ராத்திரி காம்பவுண்ட் எகிறி குதிச்சு, அந்த கார் மேல நகத்த வச்சு பொரண்டி, பொரண்டி, பொரண்டி இந்த குழந்தைங்க இல்ல குச்சி வச்சோ, இல்ல இது வச்சோ கார கீறுனா எப்படி இருக்குல்ல, அந்த மாரி கார் ஃபுல்லா பண்ணியிருக்குது. 2 நாயுமா சேர்ந்து பண்ணிட்டு ஓடி போயிருக்குதுங்க. காலையில அந்த ஓனர் எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னது நைட்டு நம்ம நல்லா தானே விட்டோம். யார் இந்த வேலைய பண்ணியிருப்பா? அதுவும் அ ராத்திரி நேரத்துல போய் இது யார் பண்ணியிருப்பா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிசிடிவி கேமரா ஆன் பண்ணி பார்த்தா, இந்த 2 நாயும் சேர்ந்து அந்த கார வந்து அந்த வழி பண்ணி, அந்த பெயிண்ட் எல்லாம் கீறி வச்சிருக்குதுங்க போல. அப்போ பாருங்க, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாரி விஷயம் நடந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா, இப்ப இது வந்து பதிவாகி இருக்குது. இவங்களும் பார்க்குறாங்க. அந்த நாய் தான் வந்து லைட்டா அடிபட்டு இவங்க போயிட்டாங்க. அப்போ அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த விலங்குகளுக்கும் செயல்படுது இல்லையா? அதே மாரி தான் நம்ம நன்றிக்கும் சொல்லும்பொழுது நம்ம என்ன அந்த விலங்க தான் குறிப்பிடுவோம். நன்றி அப்படின்னு சொன்னாலே அதத்தான் நம்ம குறிப்பிடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் துண்டோ, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடோ போட்டாச்சுன்னா, அது எப்ப பார்த்தாலும் அந்த வால குழச்சுக்கிட்டு, இல்ல அதன் பிறகு வீட்ல வளர்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு செல்ல குழந்தை மாதிரியே வளர்க்குறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து அப்போ அதுகளுக்கும் மனம் அப்படின்றது இருக்குது. அத வந்து தொடர்ந்து வந்து செயல்படுவதுன்றது கொஞ்சம் அங்கங்க பிரேக் ஆகி போகுது. அப்போ அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயமா தான் இது இருக்குது. அத அது சுவாச பயிற்சின்றதால இதெல்லாம் நம்ம வந்து பேசினோம். அடுத்து பார்க்கும்பொழுது நடைப்பயிற்சி. அதுலயுமே வந்து ரிலாக்சேஷனால பண்ணிக்க முடியுது. அப்புறம் டான்ஸ் நடனம் ஆடுறது, பாடல் பாடுவது, இசைக்கருவிகளை இசைப்பது, இயற்கையை ரசிப்பது, மந்திர உச்சாடனங்கள் இப்படின்னு பல வழிகள்ல மனதை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அ இப்போ நடனம் ஆடணும்போது எங்காவது ப்ரோகிராம் இருந்தாதான்னு கிடையாது. ஒரு சில டான்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்லயே வந்து ஏதாவது ஒரு அ அவங்களுக்கு ஒரு சங்கடமோ, இல்ல ஒரு சந்தோஷமோ அப்படி இருந்தா, சந்தோஷம் வரும்போது டான்சர்ஸ் வேண்டாம். சாதாரண மக்களே பார்த்தாங்கன்னா, ஒரு மியூசிக்க கேட்டவுடனே டிங்கு டிங்குன்னு உடனே கை, கால்லாம் ஆட ஆரம்பிச்சுரும். அதுவும் டான்ஸரா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் வரும்போது தானாகவே அந்த நடனம், அசைவுகள் வந்துரும். அதே மாதிரி ரொம்ப சோகமா இருக்கிறாங்க அப்படின்னும்போதும், அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சிலர் வந்து அந்த பாடல் ஏதாச்சும் ஒண்ண போட்டுட்டு, கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடும்பொழுது, அந்த மனம் வந்து அவங்களால அத ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுது. அப்போ இந்த மாரி நெறைய விஷயங்கள். அப்புறம் மந்திர உச்சாடனங்கள் பண்ணுவதுமே பார்த்தோம்னா, மனதை திறப்பதற்கான வழியா தான் இருக்கு. இதுல இருக்கறதுலயே ரொம்ப ரொம்ப எளிமையான வழி எதுன்னு பார்க்கும்பொழுது, தியானம் தான். தியானம் பண்ணும்பொழுது, நம்ம என்ன பண்றோம்? அமைதி நிலைக்கு வந்து நம்ம உயிர கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த மாரி தியானம் பண்ணும்பொழுது, அது எளிமையா இருக்குதுன்னா, ஒரு இடத்துல நம்ம அமைதியா அது எது புலன்களுக்கு வேலையும் குடுக்காம அமைதியாவும் இருக்கிறோம். அப்போ உயிராற்றலும் சேமிக்கப்படுது. அதனால பார்க்கும்பொழுது, அந்த தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து, ஆ நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு வழியாக இருக்குது. அந்த தியானத்த தான் வந்து நம்ம அருட்தந்தை வந்து அகத்தவம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குரு மூலம் நம்ம அருட்தந்தை மாதிரியான அருட்தந்தை பல ஒரு கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல குரு மூலம் நம்ம முறையா அவங்க சொன்னத ஃபாலோ பண்ணும்போது, நமக்கே அனுபவங்கள் பல இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நம்மோட மனநிலை எப்படி இருந்தது? இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படின்றத நாமே அகத்தாய்வு தான் பண்றோம் இல்லையா? மாசத்துக்கு ஒரு நாளாவது மன்றங்கள்ல வந்து மௌனம் நிகழ்ச்சி வச்சு அதுல வந்து அகத்தாய்வு பண்ண வைக்கிறாங்க. அப்போ அந்த வித்தியாசம் நமக்கு நல்லா புரிய வருது. அதுதான் அந்த அகத்தவமே பார்த்தோம்னா, நிறைந்த குரு மூலம் நேர்முகமாய் குண்டலினி யோகம் கற்று நித்ததவம் ஆழ்ந்து ஆற்றி உண்மை உணரப் பெற்றால் முனைப்பு போகும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. எல்லா பிரச்சனைகளுக்குமே எது காரணமா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தன்முனைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போ தியானம் செய்யறதால நமக்கு அந்த தன்முனைப்பு அப்படின்றது போயிடும். அப்ப அந்த தன்முனைப்பு
குறைய குறைய என்னாகும், தான் தனது அப்படின்றதும் அந்த ஆணவம், கன்மம், மாயை இதெல்லாம் விலகும் பொழுது நமக்கு நம்ம வந்து அந்த தெளிவு நிலையில விழிப்பு நிலையில இருந்து செயல்கள் ஆற்றும் பொழுது தவறான செயல்களையோ இல்ல தவறான வார்த்தைகளோ பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப அப்படி படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வரும். அப்படி குறைய குறைய என்ன ஆகுது, இந்த மன தூய்மை மனம் திறந்து உள்ள போய் நம்ம தூய்மை ஆக ஆக நமக்கு மன தூய்மை கிடைக்கும். இந்த மன தூய்மை அப்படின்னு சொல்றது நமக்கு அடுத்ததாக வினை தூய்மைக்கு நம்மை கொண்டு செல்லுவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்குது. அப்போ இந்த மனதை திறக்கிறதுக்கான எளிய வழி அப்படின்னு சொல்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக தியானம் தான். தியானத்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்றோம், அதுக்கப்புறம் வந்து அகத்தாய்வும் செய்யறோம் இல்லையா? அகத்தாய்வு செய்யும் பொழுது இன்னுமே வந்து அந்த அகத்தாய்வு செய்வது அகத்தவத்துக்கு உதவியும், அகத்தவம் செய்வது அகத்தாய்வுக்கும் உதவியாகவும் இருக்குது. அந்த அகத்தாய்வு அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா தற்சோதனை. அப்ப அந்த தற்சோதனையை வந்து நம்ம முறையா செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய களங்கங்களை நம்ம நீக்கி நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொண்டே வருகிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டே வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமிஜி என்ன சொல்றாங்க, என்ன நடக்கும்னா சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோரெல்லாம் சீர்திருத்தம் உலகினிலே மலரவென்று எந்த ஒரு அளவினேனும் நினைக்கின்றார் இல்லையா? எல்லாருக்குமே சிந்தனை எப்போ ஓங்கும், நாம மனம் அமைதி பெற்று நம்ம அந்த அமைதி நிலையில நிலைத்து மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம்ல, சிந்தனை யோசிக்கிறோம் இல்லையா? அதுதான் சிந்தனையாக இருக்குது. அப்ப அந்த மாதிரி சிந்தனை ஆற்றல் பெருகும் போது என்னது, உலகத்துல அமைதி வேணும்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப அமைதி வேணும்னு எதிர்பார்க்கும்போது பொதுவா மக்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேயே கூட ஒரு சின்ன பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்கள வந்து குறை சொல்றது. உன்னாலதான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் நாமே அப்படி இருந்திருக்கோம். ஆனா இப்ப ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே முதல்ல நம்ம என்ன பண்றோம், இந்த பிரச்சனையில என்னோட பங்கு என்ன? இதுல எந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன்? இத நான் எப்படி முதல்ல என்ன நான் மாத்திக்கணும்? அப்படின்ற அத நம்ம தொடர்ந்து தவம் செய்து நம்ம அகத்தாய்வு செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக இந்த எண்ணம் நமக்குள்ளாக வர ஆரம்பிச்சிடுது. அப்ப என்ன ஆகும்? அடுத்தவங்க மாற வேண்டாம். முதல்ல நாம மாறிக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. அதத்தான் நம்ம அடுத்தது என்ன சொல்லுவாங்க? திருத்தம் வந்து நம்ம கிட்ட வர வேணும். அடுத்தவங்கள திருத்தணும்னு நினைச்சா அங்க வருத்தம் தான் வரும். நமக்குள்ளதான் திருத்தம் அப்படின்றது நமக்குள்ளதான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே இன்னொரு கவிதையில எப்படி சொல்றாருன்னா, தனது கூரை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்குழியும் பிறரிடம் நட்பு ஓங்கும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு அதாவது அதுதான் தற்சோதனை. நம்ம தற்சோதனை செய்து 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 நம்மோட குறைகள் என்ன? அத நம்ம எப்படி நீக்கிக் கொள்ளணும்? நம்ம திருத்திக் கொள்ளணும். அப்படி நம்ம கிட்ட மாற்றம் வர வர மற்றவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த நட்புணர்வு அப்படின்றது அதிகமாகிட்டே போகும். அப்புறம் என்ன ஆகுதுங்க? மனது வந்து தூய நிலைக்கு செல்லும். மனது ஓர் தூய நிலையை நாடி செல்லும். மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை. அப்போ நம்ம மனசு தூய்மையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்? தூய்மையான மனது அப்படின்னு சொல்றது கண்டிப்பாக உணர்வு நிலையில தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி உணர்வு நிலையில இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இந்த சமுதாயத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதனோட தாக்கங்களும் சமுதாய ஆஹ் பதிவுகளாக இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த சமுதாயத்துல பல பதிவுகள் இருக்கும் பொழுது நம்ம மனசை நம்ம தூய்மையா வச்சுக்கிறோம் அப்படின்னா அப்போ அதை சார்ந்த நல்ல எண்ணங்களும் நல்ல பதிவுகளும் மட்டும்தான் நம்ம வந்து சேரும். அது இல்லாம நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், தேவையில்லாத பதிவுகள் வந்து நம்ம வந்து தாக்க ஆரம்பிக்கும். சுவாமிஜி ஒரு உதாரணம் கொடுப்பாங்க இல்லையா? இப்ப வானொலி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த வானொலியில பல நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும். நாம வந்து நம்ம வீட்டு ரேடியோவை எந்த ஃப்ரீக்வன்சில டியூன் பண்ணி வைக்கிறோமோ அதை சார்ந்த அதுதான் வருது. இல்ல 91.6னா அதுதான் வரும். இல்ல சூரியன் எஃப்எம் வைக்கணும்னா அதை நம்ம டியூன் பண்ணுவா அது வருது இல்லையா? ஆனா மற்ற அலைகளும் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரிதான் நம்ம மனம் வந்து தூய்மையா இருந்து நாம அமைதி நிலையில இருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த வான்காந்தத்துல நம்ம சுவாமிஜி மாறின பல மகான்களோட எண்ணங்களும் இருக்கும். அவங்களோட எண்ண அலைகளும் சுத்திக்கிட்டு தான் இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம அமைதியை நோக்கி போகிறோமோ அந்த அளவுக்கு அமைதியான அந்த மனநிலைகள் நம்மை நாடி வரும். அப்போ
இந்த தியானம் செய்வது அப்படின்றது மட்டும்தான் வந்து நமக்கு எளிய முறையாக இருக்குது. அந்த மாதிரி தியானம் செய்யும் பொழுது நமக்கு நம்மோட உடல் நலமும் பாதுகாக்கப்படுது, மன உறுதியும் கிடைக்குது, மன வளம் பாதுகாக்கப்படுது. பல நல்ல விஷயங்கள் வந்து இது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ பலன்கள் வந்து நம்ம தியானம் செய்வதால கிடைக்குது. அப்போ எளிய முறை அப்படின்னு பார்க்கும்போது தியானம் செய்வதா தான் இருக்குது. இப்போ ஒரு ஒரு ஃபேமஸ் புக் ஒண்ணு இருக்கு. மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அது நெறைய பேர் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? அந்த புக்ல அந்த ஆத்தர் என்ன சொல்வாங்க, அந்த மாங்கா இருக்காரு இல்லையா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் லாயரா இருந்தவர் தான். ஆ கோர்ட்ல வந்து சத்தம் போட்டு இது பண்ணி 24/7 அந்த இது சம்பந்தப்பட்ட விய விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள், அதிலேயே டென்ஷன் ஆகி இருந்து, கோர்ட்ல திடீர்னு மயக்கம் விழுந்து, அப்படிலாம் அவரோட ஏஜ விட அதிகமான ஒரு உருவம் அவருக்கு இருக்கும். அந்த மாரி இருந்தவர் தான். அப்போ கோர்ட்ல ஒரு நாள் மயங்கி விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி, அப்போ அவருக்குள்ள ஒரு மாற்றம் தேவைப்படுது. நான் இந்த மாரி இருக்கேனே, நான் என்னோட உடம்ப பார்த்துக்கணும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அப்புறம் தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து இமயமலையில இருந்து தியானம் பண்ணி, அடுத்து அவங்க அவங்க நாட்டுக்கு போகும்போது அவரோட அசிஸ்டன்ட்டா இருந்தவராலேயே இவர கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா, அந்த உடல்ல அவ்ளோ மாற்றங்கள் இருந்ததுன்னு அந்த புக்ல அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தோம்னா, நம்ம வந்து தியானம் செய்யும் பொழுது நமக்கு அவ்ளோ மாற்றங்கள். முகத்திலே பார்த்தோம்னா நமக்கு ஒரு தேஜஸ் வருது இல்லையா? ஒரு சிலர் வந்து பார்க்கும்போதே கேட்பாங்க. "நீங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. ஆனா பார்க்கிறவங்களுக்கு அவங்களும் தியானம் பழகுனவங்களா இருந்தா, அவங்களுக்கு அது தெரிய வரும். அப்போ உடல்ல மாற்றம் ஏற்படுது. மனதுல மாற்றம் ஏற்படுது. அப்புறம் என்ன என்ன பண்ண முடியுங்க? நம்ம நிகழ்காலத்துல நம்மால நிலைச்சிருக்க முடியும். இது ஒரு விஷயம் சொல்றீங்களேன்னு நெனைப்பீங்க. ஏன்னா, நம்ம மனசு பார்த்தோம்னா, ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும். இல்ல எதிர்காலத்த நெனச்சு பயப்படும். ஆனா, நிகழ்காலத்துல நிலைத்திருப்பது தான் தியானம்னே சொல்வாங்க. நம்ம தியானம் பண்ணும்போது, நமக்கு எவ்ளோ எண்ணங்கள் வருது. நம்ம என்ன பண்றோம்? நான் இப்ப தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்த போட்டு அப் பண்ண அதுவே தொடர்ந்து பழகி வரும்போது, நம்ம செய்யறோம் சமையலே பண்றோம்னா கூட, நம்ம வந்து நமக்கு அதுல வந்து ஒரு அக்கறையோட செய்யும்பொழுது, அதனோட ருசி அதிகமாகும். கண்டிப்பாக மன அமைதி கிடைக்குது. அது இல்லாம இந்த காலத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கேட்ஜெட்ஸ். இப்ப டிஜிட்டல் சார்ந்த பல விஷயங்கள் நம்ம வந்து தாக்கிக்கிட்டே இருக்குது. அப்ப நம்ம பல விஷயங்கள ஹேண்டில் பண்றோம். அத நம்ம பயன்படுத்துறோம். அப்படி நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது, அதுல நமக்கு ஒரு அளவு முறை கிடைக்குது. ஓகே போதும் நான் இவ்வளோ நேரம் பயன்படுத்திட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து நம்ம கவனிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்ம உடல் உறுப்புகள் சொல்லக்கூடிய அந்த மொழிய நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோம். இல்லையா? இப்ப கண் எரியுது அப்படின்னா, போதும் நான் என்ன கண்ணு இதுக்கு மேல வேணாம் சொல்லுதுன்றத கவனிச்சு நம்ம வந்து நிறுத்த ஆரம்பிக்கிறோம். அது மாரி பார்க்கும்போது, முறையான இந்த தூக்கம் இருக்கும். ஆம். அப்போ நம்ம முக்கியமா அந்த உள்ளுணர்வ வந்து கவனிக்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய வேலைகள திட்டமிட்டு செயல்படுறோம். நேர்மறை எண்ணத்த நம்மால அதிகரித்துக் கொள்ள முடியுது. ஆக இது எல்லாமே எதனால அப்டின்னா, நம்ம மனம் திறந்து நமக்குள்ளார போக போக நம்மோட மன உறுதியும், மன ஆற்றலையும் அதிகரித்துக் கொள்கிறோம். மன அழுத்தம் குறையும் பொழுது நரம்பு மண்டலம் வந்து சீராக நடைபெறுது. அந்த பாராசிம்பேட்டிக் நரம்பு மண்டலத்த நம்ம தூண்டிவிட்டு நம்மோட ரத்த ஓட்டத்த சரி பண்ணி, ஒ தியானம் பண்றதால இதெல்லாம் நடக்கும் பொழுது, நமக்கு அந்த ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை குறையுது. உடல் ரீதியான, மன ரீதியான சமநிலைக்கு நாம வரோம். அதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. நாம நமது உள்ளார போக, போக, போக நமக்குள்ளாக நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்குது. நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா, ஒரு விந்தையான உடம்பு. அந்த உடம்புல வந்து ஒரு செகண்டுக்கு பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கு அந்த உடம்புல பல ஹார்மோன்ஸும் சுரந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நாம பண்ண அந்த 9 மைய தவமும் தெரியும் இல்லையா? நமக்கு ஒவ்வொரு மையத்திலயும் ஒவ்வொரு ஹார்மோன் சுரக்குது இல்லையா? அதே மாதிரி அது இல்லாம இன்னும் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் பார்த்தோம்னா, டோப்பமைன், செரோட்டோனின், ஆக்ஸிடோசின், என்டோர்ஃபின் அப்படின்னு சொல்லிட்டு பல ஹார்மோன்கள் இருக்குது. அது எல்லாம் சார்ந்துகிட்டே இருக்கு. இதுல இந்த டோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த 4 ஹார்மோன்கள் பார்த்தோம்னா, நமக்கு வந்து நல்லதை கொடுக்கக்கூடிய ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க.
அப்போ நம்ம மனதை திறந்து நமக்குள்ளார போக போக என்ன ஆகுதுன்னா இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து சுரந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும் பொழுது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து முகத்துல வந்து அந்த மலர்ச்சி ஏற்படும். அப்போ அந்த மலர்ச்சி ஏற்படும் பொழுது நாம சந்தோஷமா இருக்கும்போது தானே அந்த மலர்ச்சி வருது. வெளியில வந்து எப்பவுமே நாம ஒருத்தரை பார்த்து சிரிச்சோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா நம்ம பார்த்து சிரிப்பாங்க. அப்ப நம்ம முகத்தோட இருக்கக்கூடிய மலர்ச்சியே நமக்கு வந்து முகத்துல ஒரு புன்னகைய எப்பவுமே தவழ விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அதனால என்ன ஆகுது, நட்பு நலம் ஓங்குது. அது மட்டும் இல்லாம இது எல்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய நமக்கு இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு இது உதவுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம மனம் வந்து 2 வேலைகளை செய்யுது இல்லையா? நம்ம என்ன செய்தாலும் அத வந்து சுருக்கி வச்சுக்குது. நேரத்துக்கு ஏற்ப விரித்தும் காட்டுது இல்லையா? அப்போ நாம இந்த தேவை, பழக்கம், சூழ்நிலைக்கு ஏற்ப வந்து அது அது வந்து அனுபவங்களாக, எண்ணங்களாக வெளிப்படுது. அப்போ நம்ம இந்த மனத தொறந்து உள்ள போகி, நமக்குள்ளார நல்ல விஷயங்கள கொண்டு போயிட்டு, இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் நெறைய சுரக்க சுரக்க, அது எல்லாமே நமக்குள்ள சுருக்கி வைக்கப்படுது. நேரம் வரும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப விரித்தும் காட்டப்படுது இல்லையா? அப்ப என்ன ஆகும், அந்த விரிந்து காட்டும் பொழுது நல்ல விஷயங்களே வெளியில வரும். அப்போ அதனோட பதிவு திரும்பவும் நல்லதாகப்படும். ஆக மனத திறக்கிறதுக்கு எளிய வழி அப்படின்னு சொல்றது அகத்தாய்வும், அகத்தவமும். இதுல ஒன்று இன்னொன்றுக்கு துணை புரியும். இதை தொடர்ந்து செய்ய செய்ய நம்மோட தன்மைகளை மாற்றிக்கொண்டு, நம்மோட அந்த பர்சனாலிட்டி சொல்லுவோம் இல்லையா? அதையே ஃபுல்லா மாத்திக்க முடியும். இதற்கு வந்து உதவி செய்வது வந்து நம்ம தியானமாக தான் இருக்கு. மற்ற வழிகள் இருந்தாலும் எளிய முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவாக தான் இருக்குது. அதனால மனதை திறந்து நம்ம உள்ள போயிட்டு நம்மோட நல்ல தன்மைகளை கூட்டிக் கொண்டு நம்ம வந்து இன்னும் முன்னேறி ஆன்மீகத்திலும் முன்னேறுவோம் என்று சொல்லி இத்தனை நேரம் செவிமடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.